ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மருந்தாகவும் உன்னுடைய காயங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டவும் தான் இப்போது உன்னை தேடி ஒரு மனிதர் வரப்போகிறார். அவர் உன் வாழ்க்கையில புது உறவாக உன்னை வந்து சேர போறாங்க. அவங்க உன் வாழ்க்கையில வந்த பிறகு இனி எல்லா அதிர்ஷ்டமும் தானாக உன்னை தேடி வந்து சேரும் என் செல்லமே. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சேரும்போது நல்லவங்களா கெட்டவங்களா காட்டும், கெட்டவங்கள உத்தமல்லாக இந்த உலகத்துக்கு காட்டும். ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா உத்தமனா என்பதை நீ பார்த்து பழகினதுக்கு அப்புறம் தான் முடிவு எடுக்கணுமே தவிர பார்த்தவனே ஒருத்தவங்கள நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிடாதே. என்னைக்கு இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிவந்தே தீரும். நீ எப்போதும் தயாராக இரு, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த சாயப்பா நடத்தி முடிக்கிறேன். மனசளவுல நீ யாருக்கும் எந்த துன்பமும் துரோகமும் நினைக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா நிறைய நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நீ செஞ்சிருக்க. அப்படி நீ செய்த புண்ணியங்களின் பலன்தான் இப்போது உன்னை காப்பாற்ற தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அற்புதங்களாலும் உன்னுடைய நல்ல செயல்களாலும் இனி உன் வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே நடக்க போகுது. ஏன் அருளால இன்னும் பல ஆச்சரியங்களையும் நடத்தி கொடுக்க போகிறேன் என் செல்லமே. எல்லாமே நான் தானு என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உனக்கு எப்போதும் நான் உறுதுணையாக இருப்பேன். சில சமயம் சில விஷயங்கள் உனக்கு கைகூடலன்றதுக்காக நீ ஒருபோதும் கவலைப்படாதே. எதுவா இருந்தாலும் அதை ஏன் பொறுப்புல விட்டுட்டீனா இந்த சாயப்பா உனக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை செய்து முடிப்பேன். இப்பொழுது நீ வாழும் வாழ்க்கையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் கஷ்டங்களை துரத்தி அடிச்சு உனக்கான நல்லதை நான் செய்ய போறேன் என் செல்லமே. உன்னை படைச்ச இந்த சாயப்பாவே உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ ஒருபோதும் கண்ணீர் விடாதே, கவலைப்படாதே. உன் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணத்தை நல்லபடியாக அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி நான் உன் கூடவே இருக்க போறேன். உன்னுடைய எண்ணம் எல்லாம் சுத்தமாக இருக்கும் பட்சத்துல, உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா உனக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். நீ கேட்டது போல இனி உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம, உன் வேலையிலேயும் எந்த பிரச்சனையும் வராம நானே கூட இருந்து பார்த்துக்கிறேன் செல்லமே. நீ எப்போதுமே செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அதாவது சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியாக இரு. இனி வரும் காலம் முழுவதும் உனக்கு இனிமையாக இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். அப்பா, ஒரு கஷ்டமும் இனிமே உன் வாழ்க்கையில வராதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்போது என் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமா இருக்கே. பண வரவும் இல்லை, பண செலவும் அதிகமா இருக்கு. பிரச்சனைக்கு மேல பிரச்சனையும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டமும் வந்துகிட்டே இருக்குதுன்னு தானே புலம்புற. உன் புலம்பல்களையும் எண்ணங்களையும் அறிந்த இந்த சாயப்பா உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி முடிப்பேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ இருந்தினாலே உனக்கான அனைத்தையும் நல்ல விதமாக நான் நடத்தி கொடுத்துருவேன். இந்த பூமியில நீ செய்ய வேண்டிய காரியங்கள், நல்ல காரியங்கள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பி. அடுத்தடுத்து உன் வாழ்க்கை நல்லபடியாக ஆகும்படியும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன்னை பயமுறுத்தக்கூடிய எந்த எண்ணங்களையும் உன் மனசுக்குள்ள நீ அனுமதிக்காதே. என்ன அருளால உன் வாழ்க்கையில நன்மைகள் நடக்க போகுது. உன் வாழ்வில் இப்போது நடக்கும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர நான் தயாரான பிறகு நீ எதற்காக தடுமாறுகிறாய்? எல்லாவற்றையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன். சின்ன சின்ன சிரமங்களை கூட எதிர்கொள்ள நீ தயங்காதே. உன் திட்டப்படி எங்க நடக்காம போயிருமோன்ற பயம் உனக்கு வேண்டாமே செல்லமே. எல்லா விஷயங்களும் நீ நினைச்சது போலவும் நீ ஆசைப்பட்டது போலவும் உன் திட்டப்படியே உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில புது பயணத்தை மகிழ்ச்சியோடு நீ தொடங்கு. யார் என்ன சொன்னாலும் நல்லதை மட்டுமே செய், நல்லதை மட்டுமே பழக்கமா வச்சுக்கோ. அடுத்தவங்க சொன்னாங்க ஒரு முறை தானே, கொஞ்ச நேரத்துக்கு தானே, கொஞ்ச நாளைக்கு தானேன்னு எந்த தவறான பழக்கத்தையும் தவறான செயல்களையும் உன் வாழ்க்கையில நீ அனுமதிக்க கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் சிக்கல்களும் பிரச்சனைகளுமே போதும். இதுக்கே விடை காண முடியாம நீ தவிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு தான் நாளைக்கு இந்த நபரை உன் வாழ்க்கையில உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். அதன் மூலமாக
உன்னுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் சரியாகும். உனக்கு விடை கிடைக்காம இருந்த கேள்விகளுக்கெல்லாம் நல்ல ஆலோசனையை அவர் கொடுப்பாங்க. உனக்கு ஆதரவு தருவதற்கும் உன் மீது அன்பு காட்டுவதற்கும் சரியான மனிதர்கள் இத்தனை காலமா இல்லாம இருந்திருக்கலாம். இப்போது நான் அனுப்பக்கூடிய இந்த நபர் மூலமாக உனக்கு சரியான ஆலோசனை கிடைச்சு சவாலான விஷயங்களை கூட நீ எதிர்கொண்டு வெற்றி பெற்றிடுவாய் என் தங்கமே. நீ கேட்ட உதவிகள் எல்லாம் இப்போது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் சரியான தீர்வை இந்த நபர் மூலமாகவே உன் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இனி ஒவ்வொரு நாளும் பல மடங்கு சந்தோஷம் உன்னை தேடி வரும். நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல நல்ல விஷயங்களும் நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள் எதுவுமே தீரலன்னு நீ ரொம்ப வருத்தப்பட்டதை பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்வதற்காக ஓடி வந்தேன். இனி எந்த தடையும் பிரச்சனையும் வராம உனக்கான அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுக்க போறேன். உன்னை மற்றவங்க மதிக்காம அலட்சியப்படுத்தும் போது நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ போற பாதை சரியானதுன்னு. அதாவது ஒரு மனுஷன் தப்பு செய்யும் போது கூட இருக்கிறவங்க எல்லாம் அதை உற்சாகப்படுத்துவாங்க. அதுவே ஒரு மனுஷன் சரியான செயலை செய்யறானா எங்க நம்ம உற்சாகப்படுத்தி அவன் இன்னும் நல்லா செஞ்சு ஜெயிச்சிருவானோன்ற எண்ணத்தோடு சரியான பாதையில் செல்லும் மனிதர்களையும் சரியான வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்களையும் கூட இருக்கவங்க ஏதாவது குறை சொல்லுவாங்க, இல்லாட்டி கண்டுக்காம அலட்சியப்படுத்துவாங்க. யார் உன்னை குறை சொன்னாலும் அலட்சியப்படுத்தினாலும் நீ ஒருபோதும் வருந்தாதே. உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக ஆக்கி கொடுப்பேன். நான் இருக்கேன்ற தைரியத்துல என்னை நோக்கி வந்த உன்னை எல்லா காலங்களிலும் வெற்றிகரமாக வாழ வைப்பேன் என் செல்லமே. இத்தனை நாளா நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் இப்போது தீர்த்து வைக்க போறேன். நீ நினைச்சது அனைத்தும் இனி வரிசையாக வெற்றிகரமாக உன் வாழ்வில் நடந்து முடியும். உன் அன்பை உதாசீனப்படுத்திட்டு யார் போனாலும் நீ அதை கண்டுக்காம கடந்து போயிடு. அன்பின் வலிமையை புரிய வைப்பதற்கு நீ அமைதியாக விலகி இருப்பதும் கூட நல்லதுதான். ஒரு மனிதரை நெருங்கி நெருங்கி தேடி போய் நீ அன்பை கொடுத்தினா சில பேர் சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுவே அவங்க புரிஞ்சுக்கல நீ அமைதியா விலகி நின்னாலே அவர்களுக்கு அதன் உண்மை என்ன என்பதும் அனுபவங்களும் வழிகளும் அதை புரிய வச்சிரும். உன் அன்பின் ஆழத்தை உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கும் ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கும் நான் தெரியப்படுத்துறேன். கண்டிப்பா உனக்கான நல்லது நடக்க போகுது. அதை நடத்தி வைப்பதற்காகவே இந்த சாயப்பா உன்னை நோக்கி இந்த உறவை அனுப்பி வச்சிருக்கேன். உன் வாழ்க்கையில நான் வந்து விட்டேன் என்பதை நீ உணர்வாய் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்து சேரும். உன் குடும்பத்திலையும் எல்லார் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாட போகுது. உன் வீட்டில் நல்ல மங்களகரமான சந்தோஷமான நிகழ்வுகளை நடத்தி கொடுப்பேன். உன் வீட்டில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடையும்படியும் மன நிம்மதியோடு வாழும்படியும் நான் நல்லதை செய்வேன் என் செல்லமே. யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் ஏமாத்தினாலும் கைவிட்டாலும் என் திருவடியை சரணாகதி அடைஞ்ச உன்னை இந்த சாயப்பா கைவிட மாட்டேன். உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஏதாவது ஒரு வகையில உனக்கு நல்லது செஞ்சு உன்னை உயர்த்தி காட்டிடுவேன் என் செல்லம்.